காசு பணம் வரப்போகுதுங்க. ஒரு 5-6 வருஷமாக மகர ராசிக்காரங்க கடுமையான சிக்கலில் இருக்கிறீங்க. முதல் 15 நாட்களுக்கு கடன், நோய் எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள் போன்றவைகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு மட்டும் கொஞ்சம் கோபம் தாபங்கள் அதிகமாக வருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 8ல் செவ்வாய், 2ல் சனி. இந்த 2, 8ல் சனி செவ்வாய் இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். மேலதிகாரியோட முட்டல், மோதல், முரசல், மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதை செஞ்சு தான் Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. மகர ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய லாபாதிபதி செவ்வாய் மாதம் முழுவதும் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 2, 9, 11 கூடியவர்கள் எப்பொழுதெல்லாம் ஒன்றாக சேருகிறார்களோ, ஒருவருக்கொருவர் தொடர்புகளை கொள்ளுகிறார்களோ, அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு பெருத்த தனலாபம், பணவரவு கிடைக்கணும்னு ஒரு விதி. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி செவ்வாய், இவங்க 2 பேருமே 3, 9ல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காசு பணம் வரப்போகுதுங்க. ஒரு 5-6 வருஷமாக மகர ராசிக்காரங்க கடுமையான சிக்கலில் இருக்கிறீங்க. 5-6 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும். 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல். நம்பி ஏமாந்தது, நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்தது எல்லாமே இந்த மகர ராசியும் கும்பராசியும் தாங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டதோ அந்தந்த இடத்திலெல்லாம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து 2ஆம் அதிபதியை பார்ப்பதால் கடந்த ஒரு 2-3 வருஷமாக எந்த இடத்துல பணம் வரும்னு எதிர்பார்த்துருந்தீங்களோ, உங்கள் பணம் எந்த இடத்துலலாம் மாட்டிக்கிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, அல்லது இப்படி இந்த இடத்துல பணம் வரணும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கல, அது பிஎஃப் கிராஜுவிட்டி கிடைக்கல, வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், காசு கொடுத்தேன், காசு போய் மாட்டிச்சு, திரும்ப காசு கொடுக்க மாட்டேன்றாரு, அல்லது இந்த இடத்திற்காக இந்த விஷயத்திற்காக பணம் கொடுத்தேன், அந்த விஷயமும் நடக்கலை, என் பணமும் திரும்பி வரலை என்கின்ற சோக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பணம் திரும்ப வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகே நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கூட மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். முதல்ல 20 நாட்கள் கொஞ்சம் போராட்டமாக இருந்தால் கூட கடைசி 10 நாட்கள் டாப் டக்கர் லெவலில் இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்திற்கு மாறுவது எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தை வழி அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு இணக்கமான சூழல், அப்பாவின் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் ஒரு சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு என தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சிங்கப்பூர், மலேசியா போன்ற கிழக்கு நாடுகளோடு இப்போ தொடர்புகள் ஏற்படுங்க. சிங்கப்பூர் போகிறது, மலேசியா போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது, படிக்க போகிறது, வேலை செய்கிறது, ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அங்கேயே ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நல்ல வேலை கிடைக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது என்பது போன்ற கிழக்கு நாடுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. பெரிய முன்னேற்றங்கள் இப்போது மகர ராசிக்காரர்கள் இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒருவரே உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்க வைக்கக்கூடிய தன்மைகள் இருப்பார். பொதுவாகவே 7.5 சனி முடிஞ்சிட்டாலே நல்லது நடக்கும்னு அடிக்கடி சொன்னீங்களே, ஒன்றும் நல்லது நடக்கலையே. படிப்படியாக தான் நடக்கும். கஷ்டங்கள்லாம் ஒன்றே டப்புன்னு வந்துடும். நல்லதுகள் நிதானமாகத்தான் வரும். இந்த 7.5 சனி முடிஞ்ச 3-4 மாதம் ஆச்சு. அப்படியே படிப்படியாக சில கதவுகள் திறந்து அந்த கதவுகள் திறப்பதன் மூலமாக ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை பார்த்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இப்போது. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருந்து அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். மாதத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 6ல் சூரியன், அதற்கப்புறம் பிற்பகுதியில் 7ல் சூரியன். 6ல் சூரியன் இருக்கும்போது எதிர்ப்புகள், எதிரிகள், கடன்கள், நோய்கள் எல்லாமே விலகும். முதல் 15 நாட்களுக்கு கடன், நோய் எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள் போன்றவைகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பிற்பகுதி 15 நாட்களுக்கு திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு யார் மனைவி, யார் கணவன் என்பது போன்ற ஒரு அடையாளம் காட்டுகின்ற அமைப்பு. சிலருக்கு நட்புகள் காதலாக மாறக்கூடிய ஒரு சூழல். ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நம்ம அதுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருப்பார், இதை ப்ரொப்போசல்னு சொல்லுவோமே, உங்களுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அதற்கான சம்மதத்தை நேர்மையான முறையில் வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிற்பகுதி 15 நாட்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. சிலருக்கு மட்டும் கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 8ல் செவ்வாய், 2ல் சனி. இந்த 2, 8ல் சனி செவ்வாய் இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? வாக்கும் நாக்கும் துருன்னு இருக்கும். யாரடா திட்டுறதுன்னு தெரிவிங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்லாம் அப்படியே அந்த என்னமோ சொல்லுவாங்க கிராமத்தில், நண்டு கொளுத்தா வலையில் தங்காதுன்னுவாங்க. இப்போ நமக்கு வேறு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரச்சனை தீர்ற மாதிரி தெரியுதா? இப்போ நம்ம எல்லாருக்குமே இனிமேல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாம் தும் அப்படின்னு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வருங்க.
இந்த எண்ணங்கள்னால ஏதாவது ஒரு வகையில் யாராவது மிக முக்கியமான ஒருவரை இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் பாருங்கள், டக்குன்னு டங் ஸ்லிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாய் தடுமாற்றத்தினால ஏதாவது ஒன்று பேசி ஒரு நட்பை அப்படியே கெடுத்து கொள்வது, ஒரு உறவை அப்படியே ஒரு மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுறது. என்னையா இவ்வளோ தூரம் நல்ல மனுஷனாக பழகிட்டு இப்படி இந்த மாதிரி பேசிட்டாரு, இவ்வளோ தூரம் அவரை பற்றி வச்சுருந்தேன், இந்த மாதிரி பேசிட்டாரு, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடுன்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னார் இல்லையா, அது இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரு தீ போல வரக்கூடிய ஒரு வார்த்தையின் மூலமாக ஏதாவது ஒரு மனதை வந்து கொஞ்சம் அப்படியே கஷ்டப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. ஜோதிடம்ன்றதே என்ன தெரியுங்களா, கொஞ்சம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இந்த மாதம் என்ன நடக்குன்றதை ஒரு உஷார்படுத்துறது தான், ஒரு வழிகாட்டும் கலை தானே. ஆக கும்பராசிக்காரர்கள் என்ன இருக்கணும், பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் செவ்வாய் என்பது ஒரு சேர 2 பாவர்கள் வாக்குஸ்தானத்தில் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் வாக்கில் மட்டும் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்களை இப்போது கொண்டு வந்துடுவீங்க. அதை தவிர்த்து மற்றதில் எதுலையுமே இது இல்லைங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு கேட்டு சேரணும்னு பார்ப்பீங்க. என்ன இருந்தாலும் அது ஒரு வடு மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அடுத்த மாதத்துலேருந்து அது கொஞ்சம் கண்டிப்பாக சரியாகும். தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள், அதிர்ஷ்டம் இது பண்ணக்கூடிய அமைப்புகள், கல்வி பயிலக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு கல்வி, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு அமைதிகள் இருக்கக்கூடிய தன்மை என எல்லா நிலைமைகள்லையும் மிகப்பெரிய அளவில் 90 மார்க்கு போடுவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 5ல் குருவும் சுக்கிரனும் இருப்பது மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமான ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றதை மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய யோகாதிபதியாகிய புதனும் வேற அப்படியே 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்க போகிறார். ஆகவே நல்லவைகள் பெரும்பாலும் 90% நடக்கக்கூடிய சாதகமான மாதமாகவே அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். மீனராசிக்காரர்களுக்கு நிறைவான மாதமாக அந்த மாதம் இருக்கும். ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய், 9 கூடிய செவ்வாய், கோணாதிபதியாகிய செவ்வாய் கேந்திர பலத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். கேந்திரத்தில் உட்கார்ந்து ராசியை பார்க்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். ஏற்கனவே ஜென்ம சனி போட்டு புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 3 பேரையும் இப்போ ஜென்மச்சனி அங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்குது, இடிக்குதுன்றது தான். ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க, முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் இடிக்குது, அதாவது உதைக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த பிராணின்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ மீனராசிக்காரங்க எல்லாருமே இருக்கிறீங்க. குறிப்பாக 50 வயசுக்கு கீழானவர்களுக்கு இந்த நிலைமை, 40 வயசு 30 வயசுக்கு கீழானவர்கள் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஜென்மச்சனி இப்போது ஒரு மாதிரியான நெகட்டிவ் சூழல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, எதுவுமே தொட்டது துலங்கலை, அது வரல இது வரல அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் அவங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வலிமையாக பார்ப்பது வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் தொழில் ரீதியாக கொஞ்சம் அளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். மேலதிகாரியோட முட்டல், மோதல், முரசல், மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதை செஞ்சு தான் ஆகணுமான்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் வாய்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பேசியே பிழைக்க வேண்டியது, டார்கெட் போன்ற அமைப்புகள். இதை செஞ்சால் தான் வாரம் சம்பளம், இதை செஞ்சால் தான் மாத சம்பளம், இதை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கே போகணும் அப்படின்ட்டு டெய்லி ஒரு டார்கெட் வைக்கிறது. இந்த மாதிரியான சூழலில் மீனராசிக்கார இளைய பருவத்தினர் இப்போது மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகின்ற அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஆனால் இளைய பருவத்தினருக்கு இது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லிடுவேன். ஜென்மச்சனி நேரத்தில் தான் நல்ல அனுபவங்கள், அதாவது நல்ல எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் இப்போ கிடைக்கும். இப்போதைக்கு நல்ல அனுபவங்கள்னு சொல்ல மாட்டோம். பணம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன, நண்பர்கள் என்றால் என்ன என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடியது ஜென்மச்சனி தாங்க. காதல் என்கின்ற அமைப்பும் இப்போ தாங்க. ஆனால் தயவுசெய்து அந்த பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்த. இந்த 6 மணி ஆச்சுன்னா இருட்டுனா ஞாபகத்துக்கு வரதுக்கு ஒரு பழக்கம் இருக்குது பாருங்கள். ரோடெல்லாம் அப்படியே பைக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம், அப்படியே ஒரு கம்பிக்குள்ளே போய் நீட்டி கையை நீட்டின்னு ஒன்று வாங்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த பழக்கம்லாம் இப்போ தாங்க மீனராசிக்காரங்களுக்கு இளைய பருவத்தினருக்கு வரும். வாமச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இப்போ தான் உங்களை இழுத்துட்டு போய் ஒன்றும் தெரியாதவங்களை அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தயவுசெய்து இளைய பருவத்தினர் இந்த மாதிரியான மனதை அடிமைப்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்களில் போய் மாட்டிக்கிட்டோ, காதல் என்கின்ற அமைப்புகளில் போய் மாட்டிக்கிட்டோ, சக்தி விரயம் பண்ணாதீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கை கொடுக்காதுங்க. விரயம் பண்ணாதீங்கன்னு என்ன சொல்கிறது, கை கொடுக்காது. ஆக ஒரு நட்புகள் சார்ந்த விஷயங்களில் கலக்கங்கள் இருக்கும். சொந்தக்காரங்களில் யாரும் உதவ மாட்டாங்க. அகலக்கால் வச்சுட்டு மூன்ற ஒரு தோணி இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில். ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்காதுங்க. நான் சொன்ன மாதிரி இளைய பருவத்தினர் சிலருக்கு மட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல. ஏன்னா இப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி போய்கிட்டு இருக்கிறார். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு பயம். படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஃபேன் அப்படியே டபால்னு தலையில் விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரியாக ஏதாவது ஒன்று தவறாக நடந்து விடுமோ என்கின்ற மாதிரியான மன அழுத்தம்
இப்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிகமாகவே இருக்குதுங்க. ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஜென்மச்சனியோடைய தாக்கங்க. ஜோதிடத்தையே நம்பாதவர்களை கூட இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக நம்ப வச்சுருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரும்பகுதி நேரத்தில் ஜோசியத்தை நம்பாதவங்க, எனக்கு என்னப்பா, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஜோசியம்லாம் தூக்கி குப்பையில படியா, நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் என்கின்ற மாதிரியான பேசி கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே ஏதோ ஒன்று இடிக்குதே கடிக்குதே என்று இந்த ஜோதிடத்தையும் கடவுளையும் நம்ப ஆரம்பிக்கிறது இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனியில் தாங்க. ஆக மீனராசிக்காரர்களுக்கு சிலருக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகள், பெரும்பாலோருக்கு அப்படி தாங்க இருக்குது. ஒரு 10% பேருக்கு ஜாதகம் வலுவாக இருப்பீங்க, பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்னது எதுவுமே நடக்காதுங்க, யோக பலன்கள் நடக்குங்க. அருமையான அமைப்பில் வீடு சேர்க்கை, வாகன சேர்க்கை, பொருட்சேர்க்கை, குடும்பத்தில் நல்ல நன்மை, குழந்தைகளுக்கானது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது என்ன, பெரியவர்களுக்கு வேறு மாதிரியாக நல்ல விதமாக நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.